பாஸ்டர் இது எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் தான் பாஸ்டர் டவுன் ஆயிட்டே இருக்கிறேன். நாளுக்கு நாள் எனக்கு பலவீனம் ஆயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் ரொம்ப பெருசாயிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் அந்த கடன் ஏறிட்டே இருக்குது. நானும் ட்ரை பண்றேன், நானும் பாக்குறேன். ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் வராதா? ஒரு சின்ன உயர்வு வராதா? ஒரு கையளவு மேலத்தை நான் பார்க்க மாட்டேனா? நாளுக்கு நாள் இப்படியே பின்னாடியே போனா நான் என்ன பண்ணுவேன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, ஒரு வாதம் வந்த உடனே இவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சரி ஓகே கொஞ்சம் ரீவாய்க்கும் போல தெரியுது. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா அதோட மோசமா போயிட்டாங்க. 9வது வாதை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து ஜோமன அற்புதம் நடக்க கீழே போயிட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, 10வது வாதையை கர்த்தர் அனுமதிக்கும் போது பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார்ல. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார்ல. கர்த்தர் சொல்றார், கலங்காத மகளே, கலங்காத மகனே, கலங்காத. பயப்பட வேண்டாம் சிஸ்டர், பயப்பட வேண்டாம். இல்ல பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டே இருக்கு பாஸ்டர். நான் இன்னைக்கு வந்ததை அப்படியே நீங்க என்கிட்ட பேசுறீங்க. எனக்கு என்னமோ பார்க்க நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு பாஸ்டர். பார்க்க நம்பிக்கையே இல்லை. எனக்கு விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டே இருக்குது. என்ன பண்றேன்னு தெரியல. கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு விதத்துல கொஞ்சமாவது ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டேன்னா நான் எழுப்பி அப்படியே ஓடிடுவோம் பாஸ்டர். ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்துட்டேன்னா அதை புடிச்சு மேல வந்துடும் பாஸ்டர். ஆனா நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் அவிசுவாசப்படுறதுக்கு 1000 பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்குது. ஆனா நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு ஹோப்பு கூட எனக்கு இல்ல. இதே நிலைமைதான் யோபு கடந்து போனான். ஆனா ஆண்டவர் சொல்ற இல்ல, ஒரே நாளுல ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல 24 மணி நேரத்துக்குள்ள 12 மணி நேரத்துக்குள்ள அந்த பட்டணத்திலிருந்து இந்த தேசத்திற்கு அப்பத்தின் நீராகிய பெத்லெஹேமுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஹalleluya.